வணக்கம். தளபதி விஜய் அவர்களே, இது வரைக்கும் நீங்கள் ஆளுங்கட்சியை தான் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கீங்க. நேற்று இந்த விசில் சின்னத்தை அறிமுகப்படுத்தும் போது எதிர்கட்சியையும் பயங்கரமாக விமர்சனம் பண்ணியிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி எதிர்கட்சியை நீங்கள் அப்படி எதுவும் சொன்னது கிடையாது. நேற்று கடுமையான விமர்சனம், ஊழல் சக்தி அப்படிங்கிற மாதிரி. அதாவது உங்கள் கூட கூட்டணி சேரலன்னா ஊழல் சக்தி அப்படியா? இது வரைக்கும் அந்த பக்கம் ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு தானே இருந்திருப்பீங்க. உங்களுக்கு முதலமைச்சர் பதவி தருவோம், நம்ம கூட்டணி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு டீலிங் நடந்திருக்கும். உங்கள் கூட்டணிக்கு வராமல் அவங்க பிஜேபி கூட்டணிக்கு போனதுனால ஊழல் சக்தி ஆயிட்டாங்களா? அப்போ எல்லா அரசியல்வாதிகளை போல அந்த ஒரு ஓட்டு வெற்றி அதை கணக்கு பண்ணி தானே நீங்களும் அரசியல் பண்ணுறீங்க. புதுசாக ஒன்றும் விஜய் பண்ணலையே. பிற வேண உச்சத்தில் இருக்கிறவன் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்தான் அப்படின்னு சொன்னால் ஊழல் பண்ண விட மாட்டான்னு இந்த டைலாக்லாம் என்னத்துக்கு? முந்தா நாள் வரைக்கும் எதிர்கட்சியை விமர்சிக்காத விஜய் அவர்கள் இப்போ விமர்சிக்கிறார். அதாவது அவங்க அந்த பக்கம் பிஜேபி பக்கம் கூட்டணிக்கு போனதுக்கப்புறம் ஊழல் சக்தின்னு சொல்லி விமர்சிக்கிறாருன்னு சொன்னால் விஜய் அவர்களும் சுயநலவாதி தான். இங்கே அரசியலில் எல்லாருமே அவங்களுடைய சுயலாபத்தை பார்த்து தான் அரசியல் பண்ணுறாங்க. மக்களுக்காக யாரும் பண்ண மாதிரி தெரியல.